ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, பொதுநிலையினராம் நம்பிக்கையாளர்களே, முக்கியமாக இன்றைக்கு வைர விழா காணும் சகோதரி சாக்ரகோர் அவர்களே, வெள்ளி விழா காணும் பிந்து, ஜெனிஃபர், கலைசெல்வி மற்றும் மரிய செல்வி என்னும் பாசமான அருள் சகோதரிகளே, ப்ரொவின்ஷியல் சிஸ்டர் ஸ்டெல்லா அவர்களே, இன்னும் தூரத்தில் இருக்கின்ற எங்கள் மதர் ஜெனரல் சிஸ்டர் கமலா ஸ்காரியா, எல்லா சென்ட் ஆன்ஸ் பெங்களூர் அருள் சகோதரிகளையும் இந்த நேரத்தில் நினைத்து நன்றியோடு நான் வாழ்த்துகிறேன். எனக்கு முதல்ல சிஸ்டர் சாக்ரகோரை தான் தெரியும், சென்ட் ஆன்ஸ் பெங்களூர்லேருந்து. எனக்கு மட்டும் இல்லை, தந்தை லாரன்ஸ் இருக்காங்க இங்கேருந்து, கரூர் பங்குசாமியார், அவருக்கும் சிஸ்டர் சாக்ரகோரை தெரியும். எனக்கு 1982ஆம் ஆண்டு நான் அங்கே படிக்க தொடங்கும்போது இருந்தார். 42 வருடம் முடிந்து விட்டது, இன்னும் அப்படியே தான் இருக்கிறார்கள் இந்த வைர விழா நாயகி. அதே போலத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். நான் 1986 குரு பட்டம் பெற்றேன். 1990 பெங்களூர் சென்ட் பீட்டர்ஸ் செமினரியில் ஆசிரியராக சேர்ந்தேன். 90 இந்த அருள் சகோதரிகளுக்கு அடிக்கடி திருப்பலி நிறைவேற்றினேன். பிறகு 1999 நான் தான் இவர்களுக்கு திரு அவை சட்ட ஆலோசகர். 99 கடந்த 25 ஆண்டுகால அளவாக நான் இல்லாமல் எந்த ஒரு சாப்டரும் நடக்கவில்லை, எந்த ஒரு பொது பேரவையும் நடக்கவில்லை. அந்த அளவுக்கு நெருக்கமான தொடர்புடைய இந்த சபையினுடைய அருமையான 5 சகோதரிகளின் இந்த ஜூபிலி கொண்டாட்டத்திற்கு வருவதில்லை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த கொண்டாட்டத்தின் வழியாக உங்களை மட்டுமல்ல, எல்லா அருள் சகோதரிகளையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாரும் தங்கள் அர்ப்பண வாழ்வை மகிழ்ச்சியோடு நிறைவாக வாழ வேண்டும். எல்லாரும் தங்கள் திருத்தூது பணியை திறம்பட செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஸ்டீஃபன் லூயிஸ் ஜார்போ 1857 இந்த சபையின் தொடக்கத்துக்கு காரணமாயிருந்தார். அன்றிலிருந்து ஏழைகளுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க, மறை கல்வி கொடுக்க நம்முடைய சென்ட் ஆன்ஸ் பெங்களூர் சகோதரிகள் பாடுபட்டார்கள். 1959 ஒரு மறை மாவட்ட சபையாக அதிகாரபூர்வமாக நிறுவப்பட்டது. 1992ஆம் ஆண்டில் பாப்பரசர் சபையாக இது உயர்த்தப்பட்டது. ஏறக்குறைய இப்போது 32 ஆண்டுகளாக இந்த அளவு பாப்பரசர் சபையாக உயர்த்தப்பட்டு இன்னும் வளர்ந்து வருகிறது. பணத்துக்காக, தங்களுடைய தற்காப்புக்காக என்றெல்லாம் பல பேர் பணிபுரிகின்ற சூழலில் ஏழை எளியவர்களுக்கு சாதாரணமாக எளிமையை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற, பணி செய்கின்ற நம்முடைய சகோதரிகளை பார்த்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். உண்மையாகவே ஆண்டவரிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்கும். நம்முடைய சபையின் தனி வரம் எவாஞ்சலைசேஷன் த்ரூ லவ்விங் சர்வீஸ், அன்பான பிறரன்பு சேவையால் நற்செய்தி அறிவிப்பது. அதைத்தான் இந்த 5 பேரும் செய்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு இவர்கள் செய்த அத்தனை பணிக்காகவும் நன்றி கூற வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தை படிக்கும்போது இந்த 5 பேருக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கிற அருள் பணியாளர்களுக்கும்
எல்லா எஸ்ஏபி சிஸ்டர்ஸ்களுக்கும் இன்னும் மற்ற சபைகளிலிருந்து வந்துள்ள அருள் சகோதரிகளுக்கும் ஒரு உந்துதலாக இருக்கிறது. பாருங்கள், எஸ்ஐயா 42ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய சகோதரி சாக்ரகோர் வாசித்தார்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய டைட்டில், பதவி என்னன்னு கேட்டால், நாம் கடவுளின் அடிமைகள், வேலைக்காரர்கள், ஊழியர் என்று அழைக்கப்படுவதுதான். We are servants of God. We are slaves of God. இதோ என் ஊழியர். இன்றைக்கு உங்களை பார்த்து, இங்கே இருக்கிற பலரை பார்த்து ஆண்டவர் இதோ என் ஊழியர் என்று சொல்லுகிறார். ஊழியரை கடவுள் சும்மா விட்டு விடுவாரா? இதுவரை உங்களை பாதுகாத்தவர் தொடர்ந்து ஆதரவு அளிப்பாரா? நான் பார்த்துக் கொள்வேன், கவலைப்படாது. உன்னுடைய பிரச்சனையிலே, கஷ்டத்திலே, கண்ணீரினோட இது நாள் வரை நான் உன்னை பார்த்து கொண்டேனே ஆண்டவரே, நான் தொடர்ந்து என்னை பார்த்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஆண்டவர் வாக்களிக்கிறார், என் ஊழியனுக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். பாருங்கள், நான் தேர்ந்து கொண்டவர், என் நெஞ்சம் அவரில் பூரிப்படைகிறது. அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க, சில்வர் ஜூப்ளி சிஸ்டர்ஸுக்கு, எங்கள் சாக்ரகோர் சிஸ்டருக்கு மற்ற உறவுகள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் பூரிப்படைகிறார்கள். எல்லாரையும் விட அதிகமாக ஆண்டவர் இன்றைக்கு பூரிப்படைகிறார். என் ஆவி உங்களில் தங்கி உள்ளது. எதுக்காக? நாங்கள் எல்லாம் உங்களை பார்த்து நன்றி சொல்லுகிறோம். பல நேரத்தில் ஒரு சில பிழைகள் நிகழ்ந்திருக்கலாம், இருந்தாலும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் நானே இன்றைக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். கூக்குரலிட மாட்டார், குரல் தெருவிலே கேட்காது, நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். இப்படி இருக்கத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் நடத்துகின்ற பாடம் ஒரு பக்கம், செய்கின்ற மருத்துவ பணி இன்னொரு பக்கம். இந்த வேலையெல்லாம் முக்கியம் அல்ல, முக்கியம்தான். ஆனால் அதைவிட முக்கியம் தன்மையாக, அன்போடு, கனிவோடு மக்களை பார்ப்பது, அவர்களோடு பேசுவது. நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். அந்த அளவுக்கு ஜென்டிலாம் சாஃப்டாம். பாருங்க, எல்லா இறை பணியாளர்களும், எல்லா அருள் சகோதரிகளும் அப்படி இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாருங்க, பிறகு பாருங்கள், சோர்வடையாதீர்கள். அதுக்குள்ளே டயர்ட் ஆயிடுச்சுன்னு விட்டுறாதீங்க. அதுவும் சிஸ்டர் சாக்ரகோரே டயர்ட் ஆகலைன்னா இன்னும் நீங்கள் 40 வருஷத்துக்கு மேலே இருந்து டயர்டே ஆகக்கூடாது. சில்வர் ஜூபிலி சிஸ்டர்ஸ் இன்றைக்கு சொல்லி இருக்கிறது பாருங்கள், அவர் சோர்வடைய மாட்டார், மனம் தளர மாட்டார். மனம் தளர்ந்து விடாதீர்கள். போதுமான பாராட்டு கிடைக்கவில்லை, ரெக்கக்னிஷன் கிடைக்கல என்றெல்லாம் சில நேரத்தில் சில அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் நினைக்கிறார்கள். 2 நாளைக்கு முன்னாடி வாசித்தோம், நீங்களோ உங்களுக்கு குறிக்கப்பட்ட எல்லாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், செய்ய வேண்டியதைத்தான் செய்தோம், ஒரு நல்ல அருள் சகோதரி செய்வதைத்தான் நான் செய்தேன் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் ஆண்டவரையே மனத்தில் இருத்தி சோர்வடையாமல் நீங்கள் செல்ல ஆண்டவர் அழைக்கிறார். கடைசியா பாருங்க, உன் கையை பற்றி பிடித்து உன்னை பாதுகாப்பேன், நீ என் ஒளியாக இருப்பான். அருமையா இருக்கு. இது நாள் வரை கையை பிடித்து வந்த ஆண்டவர் இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் கையை பற்றி பிடித்து கொள்கிறார். பவுலை அழைக்கும் போது ஆண்டவர் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னதாக இல்லை. ஆனால் பணிவாழ்வின் மத்தியில் கொரிந்து நகரில் அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, இந்த நகரத்தில் சிலர் எனக்காக இருக்கிறார்கள். அதே போல்தான் 25 வருஷம் முடியும் போது ஆண்டவர் சொல்றார், அஞ்சாதே, எனக்காக வாழ்ந்து கொண்டே இரு, பணியாற்றி கொண்டே இரு, இன்னும் மக்கள் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் அது மட்டுமல்ல, இன்னும் 2-3 அதிகாரம் தாண்டி பவுல்கிட்ட சொல்றாரு, நீ எருசலேமிலே சாட்சி பகர்ந்தாய், ஆனால் நீ ரோமைக்கு போக வேண்டும். ஒரு வேளை உங்களுடைய ரோமை காத்திருக்கிறது, இன்னும் போய் சாட்சி சொல்ல வேண்டும். இன்னும் பல ஊர்களுக்கு எங்கேயெல்லாம்
உங்கள் ப்ரொவின்சியல் அல்லது உங்கள் ஜெனரல் அனுப்புகிறாங்களோ அங்கெல்லாம் போக வேண்டும் என்று நீங்கள் போக ஆண்டவர் அழைப்பதாக இந்த நேரத்தில் நினைத்து கொள்வோம். நீங்கள் தேர்ந்தெடுத்த இந்த 2வது வாசகமும் அருமையாக இருக்குது. இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்யணும்? நன்றி கூறணும். யூ ஹாவ் டு ரிஜாய்ஸ். நன்றி கூறுங்கள் அப்படின்றார் பவுல். இது ஒரு நன்றி திருப்பலி தான். ஒவ்வொரு திருப்பலியிலும் இதைத்தானே நாம் சொல்லுகிறோம். இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. மக்கள் தகுதியும் நீதியுமானதே சொன்னது போதாதுன்னு சாமியார் வேற திருப்பி ஆரம்பிக்கிறார். அது தகுதியும் நீதியுமாகும், மீட்புக்குரிய செயலுமாகும். நீங்கள் நன்றி கூறுவது, உங்கள் பெற்றோர் உறவுகள் என்று உங்களுக்காக நன்றி சொல்வது தகுதியும் நீதியுமாகும். இன்னைக்கு பவுலோ இந்த 2வது வாசகத்துல நன்றி கூறுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் சொல்லுகிறார், மகிழ்ச்சியா இருங்க. திருத்தந்தை மீண்டும் மீண்டும் சொல்றார், எவ்வளவு கஷ்டப்பட்டு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருந்து என்ன பிரயோசனப்பா, மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கப்பா, சிரிச்சுக்கிட்டே இருங்க. புன்முறுவல் பூத்து கொண்டே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும். நோ ஃபியூனரல் ஃபேஸ். திருத்தந்தை சொல்லுகிறார், எழ வீட்டு மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் 5 பேருமே மகிழ்ச்சியாக தான் இருக்கிறீங்க. என்னை பார்த்து மட்டும் இல்லை, எல்லாரை பார்த்தும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பொன்முறுவல் பூக்க வேண்டும் என்று இன்றைக்கு பவுல் சொல்லுகிறார். தொடர்ந்து இன்னைக்கு பவுல் சொல்வது, பி கிரேட்ஃபுல். நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள், நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே சொன்ன பி ஜென்டில், ஏற்கனவே சொன்ன ஜென்டிலா இருங்க. கடைசியா பி தாட்ஃபுல். அதுக்கு தான் பவுல் சொல்றார், உண்மை எதுவோ, கண்ணியமானது எதுவோ, நேர்மையானது எதுவோ, தூய்மையானது எதுவோ, விரும்பத்தக்கவை எதுவோ, பாராட்டுதற்குரியது எதுவோ, நற்பண்புக்கு உரியது எதுவோ, போற்றுதற்குரியவை எதுவோ, இதையெல்லாம் நீங்க பின்பற்றணும். ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. தொடர்ந்து இன்றைக்கு பவுல் சொன்னதை பார்த்தோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் முக்கியமாக 2-3 செய்திகள் ஆண்டவர் சொன்னார். நம்முடைய சபையினுடைய தனிவரத்துக்கு ஏற்ப லவ் ஒன் another. நான் உங்களை அன்பு செய்தேன், நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், பி மை ஃப்ரெண்ட். மார்த்தா, மரியா ஆண்டவர் இயேசுவுக்கு நண்பர்கள், உங்களையும் நண்பராக இருக்க சொல்லுகிறார். நண்பர் என்றால் ஆண்டவரே சொல்றார், நான் சொல்வதை செய்தால் நீங்கள் என் நண்பர். மாதா சொன்னாங்க, என் மகன் சொல்வதையெல்லாம் கேளுங்கள் என்று சொன்னாங்க. தாபோர் மலையில் தந்தை கடவுள் சொன்னார், என் மகனுக்கு செவி சாயுங்கள். இப்படி செவி சாய்த்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து உண்மையாகவே மார்த்தாவை போல மரியாவை போல ஆண்டவருக்கு நெருக்கமான நண்பர்கள் என்று காட்ட வேண்டும். நான் அடிக்கடி இன்னொரு நண்பர் மரிய மதலேனாவை சொல்வது உண்டு. அவரிடமிருந்து ஆண்டவர் 7 பேய்களை ஓட்டினார். உங்களுக்கும் ஆண்டவர் மரியாதையை கொடுத்தார், உங்கள் வீட்டிலிருந்து அழைத்து வந்தார், பேய்களை எல்லாம் ஓட்டினார். மரிய மதலேனா என்ன செஞ்சாங்க? அவங்க தன்னிடம் உள்ளதையெல்லாம் வைத்து ஆண்டவருக்கு பணிவிடை புரிந்தார். உங்கள் திறமைகள், நேரம் எல்லாவற்றையும் வைத்து ஆண்டவரே உமக்கு தொடர்ந்து பணிபுரிவேன் என்று நீங்களும் அவருடைய நண்பராக புறப்பட்டு எழ வேண்டும். அந்த அம்மா நல்லா தொடங்க மட்டும் இல்லை, நல்லா முடிச்சாங்க. சிலுவை அடியில் நின்னாங்க, எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆண்டவர் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு கல்லறை முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க. எவ்வளவு அன்பு பாருங்க! அடக்கம் செய்ய உதவி செய்தாங்க. அவசர கோலம் அள்ளி தள்ளி என்பது போல அடக்கம் செய்தாலும் மனசு கேட்காம எப்போது சாபத்து முடியும்னு கல்லறையை நோக்கி போனாங்க. காலியா கல்லறை பார்த்து ஓடி போய் பேதுருவிடமும் யோவானிடமும் சொன்னாங்க. சொல்லிட்டோன்னு பேசாம இல்லை, திரும்பி வந்தாங்க. வந்து அழுது கொண்டே நின்றார்கள். ஆண்டவர் மரியேன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அடையாளம் கண்டுகிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய குரலை கேளுங்கள், உங்கள் பெயரை சொல்லி மரிய செல்வி, ஆரோக்கிய
செல்வி அப்படின்னு கூட, ஜெனிஃபர், பிந்து, சாப்ரகோர் என்று ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கூப்பிடுவார். அவருடைய குரலை கேளுங்கள். அதற்காகத்தானே நாம் இருக்கிறோம். ஜெபம் என்றால் என்ன? ஆண்டவர் கூப்பிடுவதை கேட்பது, நாம் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுவது. இதுதானே ஜெபம். இருக பற்றி கொண்டார்கள். நற்கருணை ஆண்டவர் முன் நேரம் செலவிடுங்கள். உலகுக்காக பரிந்து பேசுங்கள். சென்று ஒவ்வொரு நாளும் அனுப்பப்படுகிறீர்கள் அவர்களை போல். நான் ஆண்டவரை கண்டேன் என்று உங்கள் அன்பு பணியார், கல்வி பணியார், மருத்துவ பணியார், சமூக பணியார் நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லுங்கள். முக்கியமாக உங்கள் வாழ்க்கையால் சொல்லுங்கள். இதுதான் ஆண்டவர் என்னுடைய நண்பர் என்று நான் சொன்னேன் என்று ஆண்டவர் சொல்வதன் அர்த்தம் இதுதான். ஆண்டவர் தொடர்ந்து சொன்னார், உங்களை எதற்காக நான் தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா? நிறைய பேர் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அதோட முடிச்சிடறாங்க. அடுத்த சென்டென்ஸை பாருங்கப்பா. என்ன அடுத்த சென்டென்ஸ்? நீங்கள் கனி தரவா, அந்த கனி நிறைத்திருக்கவா நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். Be fruitful. The Lord wants to make use of you. The Lord wants to shine through you. உங்கள் வழியாக ஒளி வீச நினைக்கிறார். இந்த ஜூபிலி சமயம் கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் ரீசெட் பட்டனை பிரஸ் பண்ற மாதிரி மீண்டும் புதிதாக இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன். சில்வர் ஜூபிலி சிஸ்டர் மட்டும் இல்லை, சாக்ரகோர் கூட இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் என்று நினைத்து ஆண்டவருக்கு முழு மூச்சோடு தம்மையே கொடுப்பது, எல்லாரையும் மன்னித்து விடுவது, நன்றியோடு எல்லாரையும் மன்னித்து விடுவது. மன்னியுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி. உங்களை பெற்று வளர்த்த உங்கள் பாசமான குடும்பத்தினர், அன்பான பெற்றோர் அனைவருக்கும் நன்றி. உருவாக்கிய சபைக்கு நன்றி. சென்ட் ஆன்ஸ் பெங்களூர் சகோதரிகள் அங்கே நொவிஷியேட்டில் தொடங்கினதிலிருந்து இதுவரைக்கும் உங்கள் வாழ்விலே உங்கள் வளர்ச்சிக்கு துணை புரிந்த சென்ட் ஆன்ஸ் சகோதரிகள், உங்கள் வாழ்வில் அருள் பணியிலே உங்களை வளர்த்தெடுத்த எத்தனையோ அருள் பணியாளர்கள், இந்த நேரத்தில் எல்லா நன்கொடையாளர்கள், உங்களுடைய இலக்கு மக்கள் அனைவருக்கும் நன்றி கூற வேண்டும். திருத்தந்தையை தான் சொல்லுகிறார், நோயாளிகள் நமக்கு நன்றி சொல்ல வேண்டியதில்லை, நாம் தான் நோயாளிகளால் பயனடைகிறோம், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம், நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டுமா? அதுபோல இலக்கு மக்களுக்காகவும் நன்றி சொல்லுங்கள். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா உங்களுக்காக பரிந்து பேசுவாராக. அர்ப்பணத்தின் மாதிரி, அர்ப்பண வாழ்வின் பாதுகாவலி அவருடைய தாய் புனித அன்னம்மாள் நம்முடைய சபையின் பாதுகாவலி. மாதாவை வளர்த்தது போல, மாதாவை உற்சாகப்படுத்தியது போல தொடர்ந்து உங்களை உற்சாகப்படுத்துவாராக. ஆண்டவரே, நடந்ததற்கெல்லாம் நன்றி. ஆண்டவரே, நடக்க இருப்பதற்கெல்லாம் எதிர்நோக்கோடு மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே என்று விண்ணை நோக்கி பயணிப்போம். ஆமென்.